அது தத்துவத்துக்காகவே ஒரு தொலைக்காட்சி அவர் சேனலில் ஒன்று வச்சிருக்கிறாரு, யூடியூப் சேனல். அவர் என்ன ஒரு நேர்காணல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் தான் நான் அதுவரை யாரிடம் பேசாத இந்த தியானத்தை பற்றி முதல் முறையாக பேச தொடங்கினேன். அப்போ எந்த குருமாரும் எனக்கு கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக இவர் எந்த ஆசிரமத்துக்குள்ளேயும் போய் தியானம் கற்றுக்கிட்டவன் நான் கிடையாது. எந்த ஆசிரமத்தையும் நான் நோக்கி ஒரு ஆசிரமத்துக்கு கூட நான் போனது கிடையாது. காலங்கிநாதர் போகருடைய ரொம்ப முக்கியமான வரலாறுல குருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காலங்கிநாதருடைய சம்பந்தமான ரொம்ப முக்கியமான ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப முக்கியமான ஒரு மலை சேலத்தில் இருக்கு. அதுக்கு கஞ்சமலை அப்படின்னு அந்த பேர். அந்த மலை தொடர், அந்த மலை தொடரில் தான் முதல் வகுப்பை நான் தொடங்கினேன். முதல் முறையாக சோறு ஊட்டுறத எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு பெரிய விழாவாக வைப்பாங்க. அந்த சோறு ஊட்டுறது கூட கலப்படங்கிறேன். கலப்படம் இல்லாத ஒரு பொருள் என்பது தாயோட பால் மட்டும்தான். அதே மாதிரி தான் தியானத்தில் கலப்படம் இல்லாமல் ஒருத்தன் அப்படியே வளரும். ஒரு ஆவரேஜாக இருக்கிற தியானம் பண்ணுறவன்கிட்ட போய் தீட்சை வாங்கினீங்கன்னா அவன்கிட்ட என்ன அலைவரிசை இருக்கு அதான் இருக்கும். காமத்தோட உச்சத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் தீட்சை வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் காமம் ஏறிக்கும். ஆசையோட உச்சத்தில் இருக்கிறவன், அதிகார போதையில மிதக்கணும்னு நினைக்கிறவன், சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறவன்கிட்ட போய் தீட்சை வாங்கினீங்கன்னா அதே மாதிரி கோயில் கட்டணும், கும்மி அடிக்கணும், பஜனை பாடணும். எப்பயுமே நீங்க உதறிட்டு நின்று பாருங்க, உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். சொந்தம் வேண்டான்னு சொல்லி பாருங்க, சொந்த ரயில் ஏறி வரும். சொந்தம் வேணும்னு பாருங்க, ரயிலை கவுத்து விட்டு ஓடி இருக்கும். அது மாதிரிதான் ஞானிகள் உருவாக்கி கொடுத்த கோவில், மந்திரம், தியானம் இதெல்லாம் தவறாக இன்னைக்கு தன்னுடைய சொந்த லாபத்துக்காக ஒவ்வொரு குருமார்களும் பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க வேலையை நீங்க செய்ய முடியல, எவனோ ஒருத்தன் பிடுங்கி செஞ்சுட்டு ஓடிடுறான். உங்க காசையும் ஒருத்தன் பிடுங்கிட்டு ஓடிடுறான், உங்க வேலையும் ஒருத்தன் பிடுங்கிட்டு ஓடிடுறான். அப்ப நீங்க என்னதான் ரோல்? வேகமா நீ ஒரு பொருளை பெறணும்னா நீ வீணா தான் போவ. வேகமா சிவனை பார்க்கணும்னா நீ 4 இடத்துல சூடு வாங்கி தான் ஆகணும். நிதானமா நீ சிவனை பார்த்தனா சூடு வாங்க மாட்டேன், ஏன்னா நீயே நெருப்பா மாறி போயிருவ. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த இறைவன்கிறதும் ஒரு சுழற்சி தான், நீங்களும் ஒரு சுழற்சி தான். 2 சுழற்சியும் சுழற்சி சந்திச்சுக்கலாம், சுழற்சியும் கொடுத்துக்கலாம். உனக்கு தியானத்துல சக்தின்னு ஒண்ணு கிடைக்கிறதே அந்த சுழற்சியிலேருந்து இருக்கிற காற்று தான், வேற எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இது இறை தேடி போய் நிறைய ரெக்கைகளை உடைச்சிட்டாங்க நிறைய குருமார்கள். இப்போ இதெல்லாம் ரெக்கை 4-5 ரெக்கை தான் இருக்கு, எப்போ விழுவுனே தெரியல. அந்த ரெக்கையை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி பறந்துக்கிட்டு இருக்க பறவைகள் நீங்க. அப்போ அந்த ரெக்கைகளை மீண்டும் நாம ஏதாவது பண்ணி விட்டுறக்கூடாது. உங்க வீடு கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சுன்னா என்னை கழுவ கூப்பிட்டீங்கன்னா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கழுவி விடுவேன்ல, அந்த மாதிரி உங்க வீட்டை கழுவ வந்த ஒருத்தன் தான் நான். அவ்வளவுதான், இதுக்குள்ள வேற எதுவும் கிடையாது. பொன், பொருள், செல்வம், குபேரன் இதெல்லாம் நீங்க இந்தியாவில் நிறைய குருமார்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. நம்ம சமூகத்துக்குள்ள நாமளும் பிறந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும். இப்போ 21 ஆண்டுகளாக ஒரே வேலையை பார்க்குறோம், அந்த வேலையில் சாதிக்க முடியல. வேலை பண்ணி அந்த வேலையில் லாஸு, வேலையில் பெரிய தொழிலில் பிஸ்னஸில் பெரிய லாஸு. நான் அடுத்தது அதுலேருந்து மீண்டும் திருப்பியும் அதே வேலையை சாதிச்சு காட்டணும், விட்ட இடத்துல பிடிக்கணும். இதுக்கு உதவியாக இந்த தியானம் இருக்குன்னு தான் அதிகமாக தியானத்தையும் கடவுளையும் நான் நோக்கினேன். இப்போ இந்த முறைகளில் போகும்போது தியானம் ரொம்ப வலிமையாக போகும்போது ஒரு இடத்துக்குள்ள எனக்குள்ள இந்த பணம், புகழ், பேர் சம்பந்தமா ஆசைகள் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு இயல்புத்தன்மைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இருந்தாலும் தொழிலில் சாதிக்கணுங்கிற அந்த வெறி மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரெட்டு, அந்த கோபம் அது மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு. அப்போ இன்னும் தியானத்துல எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் வளருவாங்களா, தியானம் பண்ணா இப்படி வளருவாங்களா, இப்படி மாறுவாங்களா, இப்படி ஒரு சேஞ்ச் உருவாகுமா அப்படிலாம் தெரியாது. அப்ப அந்த தியானம் நடக்க 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 நம்மளுடைய வளர்ச்சியில பெரிய மாற்றம் நடக்கும்போது அப்ப மொத்தமா ஆசைகளை மட்டும் குறைச்சிக்கல. நான்
அப்போ இந்த எல்லா வடிவத்திலிருந்தும் என்னுடைய வேலை கீழே எல்லாத்தையுமே நான் வந்து இயல்பாக விட்டுட்டேன். அதுவாக சால்வ் ஆகட்டும், ப்ராப்ளம் நிறையா இருக்குல்ல, அதுவாக சால்வ் ஆகட்டும், என்னால் சால்வ் பண்ணவே முடியலை, அதுவாக சால்வ் ஆகட்டும்னு விட்டுட்டேன். நானாக வேலைக்கு போக மாட்டேன், எவனா கூப்பிட்டா பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அதுவும் விட்டுட்டேன். என்ன வேணும் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் அழைச்சானா செய்வோம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு அப்படியே இருந்துட்டேன். ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு மோட்டிவ், ஏதோ ஒரு வைப்ரேஷன் என் குழந்தைக்கோ என் மனைவிக்கோ அது வந்து அந்த காலகட்டத்தில் அந்த உணவு அழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு ஹெல்ப் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாத ஒரு சின்ன சின்ன சூழல் இருந்ததுனால மீண்டும் அந்த பக்கமும் எனக்கு ஒரு பாரமோ சிரமமோ இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ கிராமம் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் பெரிய கமிட்மெண்ட்டாக ஒரு எல்லா சூழல்லையும் எல்லா பெண்களுக்கு இருக்கிற மாதிரி மனைவிக்கு குழந்தைகள்லாம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் பெரிய எதிர்பார்ப்பை நான் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தலை. அவங்களுக்கு நான் உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன், இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்லாம் ஏற்படுத்தலை. அதனால அவங்க சைட்லையும் நான் ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. வந்து அவங்க கிட்ட இருந்து எனக்கு ப்ரெஷர் இல்லை, நீங்க இப்படி வந்துடணும் போயிடணுங்கிற ப்ரெஷர் இல்லை. அதனால அந்த சைடில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு, ஒரு வாய்ப்பை சொல்றதுக்கான ஒரு பேஸ் கிடைச்சிச்சு. அப்போ என்னுடைய லைஃப்ல முக்கியமான வடிவம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் இல்லாத அந்த சூழல், அந்த பணம் இல்லாத அந்த வடிவத்தில் இந்த தியானம் தீவிரம் அடையும் போது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் வந்து ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவானுச்சு. அது சாக்ரட்டிஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் மதுரையில். அவர் வந்து தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பேராசிரியராக ஒரு சேனல் வச்சிருக்கிறார். அவர் வந்து அரிஸ்டாட்டிலேருந்து எல்லா சாக்ரட்டிஸ்லேருந்து எல்லாருடைய தத்துவத்தையும் அந்த தத்துவத்துக்குள்ளே இருக்கிற புத்தகத்தில் இருந்து படிச்சுட்டு அதில் தத்துவத்தில் இந்த புத்தகத்தில் இந்த வடிவத்தில் அவருடைய கருத்தியல் என்ன அப்படிங்கிறத அவர் தொகுத்து கொடுக்கறது தான் அவருடைய தத்துவத்துக்காகவே ஒரு தொலைக்காட்சி அவர் சேனலில் ஒன்று வச்சிருக்கிறார், யூடியூப் சேனல். அவர் என்ன ஒரு நேர்காணல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் தான் நான் அதுவரை யாரிடம் பேசாத இந்த தியானத்தை பற்றி முதல் முறையாக பேச தொடங்கினேன். என்னுடைய அனுபவம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செயல் வடிவத்தையும் முதல் முறையாக அங்கே தான் நான் பேச தொடங்கினேன். அதில் நிறைய முதல் தொகுப்பு பேசும்போது வரவேற்பு ஒரு பெருசாக இருந்தது. இரண்டாவது தொகுப்பு பேரும்போது 2 விதமான கருத்தியல் இருந்துச்சு. அப்போ அதிலிருந்து ஒரு பெரிய அவர்கிட்ட போய் நிறைய பேர் என்னை சந்திக்கணும்னு அவங்க கேட்க தொடங்கினாங்க. அப்போ எனக்குள்ளேருந்து சந்திக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, யாரையும் வழி நடத்துறதுக்கு, யாருக்கும் போதனை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட ஐடியா கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வழி நடத்துறது அப்படிங்கிறலாம் எனக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இயல்பாகவே அப்படியே ஒரு பயணம் மாதிரியே இருக்கணும், ஒரு ட்ராவலாக தான் இருக்கணும். அப்படி தான் நான் வந்து எப்பயுமே விரும்புகிறேன். ஒரு தலைவன் மாதிரி ஒரு கூட்டத்தை வழி நடத்தணுங்கிற மாதிரி எனக்குள்ள ஐடியாவோ எனக்குள்ள எந்த மோட்டிவோ கிடையவே கிடையாது. அப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது உள் உணர்வில் இந்த தியானம் தீவிரமாகும் போது இந்த தியானத்தை பற்றி ஒரு பதிவேற்றமாக பண்ணணும், இதை வந்து நீ வந்து ஒரு ஆன் ரெக்கார்டாக பண்ண, அதுக்கு ஒரு தொலைக்காட்சியை நீ வந்து தொடங்கு, அதுக்கு ஒரு யூடியூப் சேனலை ஒன்று தொடங்கு அப்படிங்கும்போது தான் அந்த யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு வாய்ப்பை உருவாகும் போது அப்போ என் கூட இருக்கிற 2 பேருக்கு 3 பேருக்கு என்னுடைய தியான தீவிரத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும். அப்போ நானும் அவங்கெல்லாம் இரவு முழுக்க பேசியிருக்கிறது என்னன்னா, ஆசிரமம் அமைச்சிடக்கூடாது, ட்ரஸ்ட் அமைச்சிடக்கூடாது, பல கோடியை ஆட்டையை போட்டுறக்கூடாது, ஏழைகளையோ பணக்காரனையோ இல்லை எவனையோ ஒருத்தனை மிகைப்படுத்தி கதை சொல்லக்கூடாது, இல்லை அன்னதானங்கிற பேரில் ஒரு பெரிய ஒரு சுரண்டல் வேலையை ஈடுபட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்குள்ளையும் நமக்குள்ள ஒரு கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடாது. வர்ணம் பூசாத ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கணும். எந்த வர்ணமும் பூசிடக்கூடாது, நாமளும் வர்ணம் பூசிக்க கூடாது, பிறரையும் வர்ணம் பூச விட்டுறக்கூடாது. இது நம்மளுடைய இலக்கா இருக்கணும். அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து பயிற்சியில தியானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என்கிட்ட இருக்கிற 2 பேரும் 3 பேரும் நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க கூட இதை வந்து நான் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, என் மேலே எதுவும் வர்ணம் பூசிடக்கூடாது, நான் யாரையும் பூச விட மாட்டேன், நானும் பூசிக்க மாட்டேன். அப்போ நான் ட்ரெடிஷ்னலாக நான் போடுற உடையே எல்லாரையும் போட விட மாட்டேன்.
எல்லாரையும் இந்த மாதிரி உடைக்கு மாறுங்கன்னு ஒரு கூட்டத்தை திரட்ட மாட்டேன். அதே மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்து ஒரு பிரமிடு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சுற்றி வாங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு பறவை மாதிரி, ஒரு கருடன் மாதிரி, ஒரு 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 நீர்ப்பறவை மாதிரியும் பல்வேறுபட்ட சூழல்களில் பறக்கணும், அது மிதக்கணும், நடக்கணும், இறை தேடணும், அப்புறம் இரவு வந்து தன்னுடைய இடத்துல செட்டில் ஆகணும். அந்த மாதிரி தான் ஒரு இயல்பா ஒரு மனிதன் இருக்கப்படணும். தேடணும், அவனே தேடணும், அவனே போராடணும், அவனே ரசிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுக்கு சிரமப்படும் போது நம்மள மாதிரி ஆளுகிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆனால் நம்மகிட்ட சிக்கி கொள்ளக்கூடாது, நம்மகிட்ட அடிமையாகக்கூடாது, நம்மகிட்ட அவன் நிற்கக்கூடாது. அவன் அவனுடைய காலில் நிற்கிறத அவன் உணர்ந்து நிற்கணும். நாம வழிகாட்டுறவன். அவன்கிட்ட 4 பொருள் இருக்கு, அந்த 4 பொருளை தூக்க முடியல, கொஞ்சம் தூரம் 2 பொருளை தூக்கிக்கிட்டு நான் வர்றேன். ஒரு இடத்துல இந்த பொருளை இங்க நான் வச்சிடுறேன், உன் வீடு பக்கத்துல வந்துருச்சு, நீ வீட்டுக்கு போயிட்டு வந்து திருப்பி இந்த 2 பொருளை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் நாம. அப்படிங்கிறதான் என்னுடைய அத்தனை பயணத்துக்குள்ளே இருந்துச்சு. அப்ப நான் தீவிரமாக தியானம் பண்ண, தீவிரமாக தியானத்துல வளர்ந்தது ஒன்று மதுரை தமிழ்நாட்டில், இன்னொன்று திருநெல்வேலி, இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த 3 என்னுடைய தாய் வீடு மாதிரி. 4வதா எனக்கு வந்து மிக நுட்பமானது, என்னை வந்து ரொம்ப நுட்பமா உருவாக்குன இடம் அப்படிங்கன்னா பழனி. இந்த மலைத்தொடர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ரொம்ப நெருக்கமா, மாதக்கணக்கா வருடக்கணக்கா என்னுடைய தியானத்தை பண்ணுவதற்கும் தியானம் உருவாகிறதுக்கும் வளர்றதுக்கும் வாய்ப்பா இருந்துச்சு. அப்ப எந்த குருமாரும் எனக்கு கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா இவர் எந்த ஆசிரமத்துக்குள்ளேயும் போய் தியானம் கற்றுக்கிட்டவன் நான் கிடையாது. எந்த ஆசிரமத்தையும் நான் நோக்கி ஒரு ஆசிரமத்துக்கு கூட நான் போனது கிடையாது. அப்போ நான் ஆசிரமங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு இயற்கையாகவே நிறைய மலைகளும் குகை தொடர்புகள்லையும் எனக்கு ஒரு உள் உணர்வில் எங்க வா என்று எனக்கு உள் உணர்வு அழைக்குதோ அங்கே நான் போவேன். காலை மாலை பாராம என்னுடைய பயணம் வந்து இப்படி தான் இருக்கும், என்னுடைய தேடுதல் இப்படி தான் இருக்கும். அப்போ நான் இருந்த இடம் திருப்பரங்குன்றம் மதுரையில். அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காகபுஜண்டருக்குன்னு ஒரு பெயர் பெற்ற ஒரு மலைன்னு அந்த மலையை அழைப்பாங்க. இப்போ 2 மலைத்தொடருக்கு நடுவில் நான் வந்து நம்ம இருந்தோம். அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப காலம் இருந்தோம், ரொம்ப காலங்கள் வந்து அதே இடத்துக்குள்ள வசித்தோம். அங்கிருந்து எல்லா நகரப்புறங்களுக்கும் சென்றோம். அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தொடங்க வேண்டிய சூழல் வரும்போது அவங்க 2 பேரும் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் இன்னைக்கு யூடியூப் சேனல் தொடங்குனா நாளைக்கு ஒரு சவாலை சந்திக்கணும், திடீர்னு நாளைக்கு 4 பேர் வருவான், திடீர்னு தியானம் கற்றுக் கொடுப்பான், திடீர்னு வந்து கடனில் இருக்கும்பான், இல்லை எல்லாம் ஆகி ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இது ஆசிரமமாக மாறிடும், இது நிச்சயமாக எங்கேயோ ஒரு இடத்துல கரப்ஷன் வர்றதுக்கு இல்லை நீங்கள் உங்களுடைய கொள்கைகள் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அப்படியா சரி வேண்டாம் அப்புறம் விட்டுருவோம் அப்படின்னு நான் நிறுத்திட்டேன். திருப்பி உள் உணர்வு அது என்னை வந்து விடமாட்டுது. நீ தொடங்கி ஆகணும், பேசணும், பேசுங்கும்போது வேற வழி இல்லை. நான் வந்து எவனுமே பார்க்க வேண்டாம், நான் வந்து பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் செய்கிறேன், நான் இதை பெருசாக ப்ரமோஷன் பண்ண மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இயற்கையாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த யூடியூப் சேனலை எவன் பார்க்கணும்னு தலையெழுத்து இருக்கோ, யாருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அவனா இயற்கையாக பார்க்கட்டும். நான் பாட்டில் பேசுகிறேன், எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த இதை பற்றி ப்ரமோஷனும் கிடையாது, யாரையும் ஷேர் பண்ணுன்னு கூட சொல்ல மாட்டேன். ஷேர் பண்ணு, இந்த பெல் அமுக்கு, சுவிட்ச் அமுக்கு, எந்த அமுக்குன்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு நண்பரையும் கூப்பிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். யாராவது பார்க்கணுன்னு இயற்கையாக கூட்டிகிட்டு போனால் அது கூட்டிகிட்டு போகட்டும், இல்லைன்னா வேண்டாம், அதை அந்த வடிவத்திலேருந்து பண்ணுறேன்னு. அப்படி தான் அது தொடங்கப்பட்டுச்சு, அப்படி தான் நான் பேச தொடங்கினேன். அப்படி தான் அந்த வாழ்க்கையில் போகும்போது அதிலிருந்து ஒரு நிறைய மாணவர்கள் வரும்போதும் அப்போ எனக்குள்ளேருந்து என்ன நிகழ்ந்துச்சுன்னா, இவங்க சொன்ன மாதிரியே நிகழ்ந்துச்சு. பெரிய கூட்டம் வந்துட்டாங்க, வகுப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும், நீங்கள் வரணும், உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற தொடங்கும்போது அப்பையும் என்கிட்ட எந்த காசும் கிடையாது, இப்பையும் என்கிட்ட எந்த காசும் கிடையாது. அன்னைக்கும் என்கிட்ட காசு கிடையாது, இன்னைக்கும் என்கிட்ட காசு கிடையாது. அன்னைக்கு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வரும்போது 800 ரூபாய்க்கு எப்படி போராடணும் அதே ஆளு தான் இப்பயும் நிற்கிறேன். இதில் எந்த சேஞ்சும் இல்லை, இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு 100 மாணவர்கள் 120 மாணவர்கள்
அதிகமாக இருக்கும்போது ஒரு இடத்துல வகுப்பை தொடங்கும் போது ஒரு பேருந்துலேருந்து ஏறி போகும்போது இங்கேருந்து பேருந்தில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகணும். அது ஒரு 120 130 மைல் இருக்கும். அப்போ அதுக்கு 400 300 பேருந்துக்கு கூட என்னோட நண்பர்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ சேலத்திலிருந்து ஒருத்தர் வந்து இந்த இந்த வகுப்பை நடத்துறதுக்கு உட்கார்றதுக்கு அந்த தார்பாயை வந்து அவர் ஈபியில் வேலை செஞ்சார், அவரே வாங்கிட்டு வந்தார். அப்புறம் இன்னொரு முதல் முறையாக அந்த வகுப்பு என்னன்னா, அது வந்து இந்த காலங்கிநாதர் போகருடைய ரொம்ப முக்கியமான வரலாறுல குருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காலங்கிநாதருடைய சம்பந்தமான ரொம்ப முக்கியமான ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப முக்கியமான ஒரு மலை வந்து சேலத்துல இருக்கு. அதுக்கு கஞ்சமலை அப்படின்னு அந்த பேர். அந்த மலை தொடர், அந்த மலை தொடர்ல தான் முதல் வகுப்பை நான் வந்து தொடங்கினேன். அந்த முதல் வகுப்பு தொடங்கும் போது அந்த வகுப்புக்கு வந்த ஒரு அம்மா வந்து வர்றவங்களுக்கு சாப்பாடு நான் பண்ணி தரேன்னாங்க. அப்போ கீழே உட்கார்றவங்களுக்கு ஒருத்தருக்கு விரிப்பு ஒருத்தர் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு ஒருத்தங்க பண்ணி கொடுத்தாங்க, நான் கற்றுக்கிட்ட கலையை நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ அங்கே எந்த கமர்ஷியலாகவோ எந்த உள்நோக்கமாகவோ எந்த பொருளாதார ரீதியாகவோ பரிமாறப்படலை. வகுப்பாக அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயத்த தியானத்தில் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத பிரதானமாக முன்னிறுத்தி அவங்க எதெல்லாம் செஞ்சாங்களோ அதை செய்யக்கூடாதுன்னு நான் வந்து வலியுறுத்தினேன். அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல புரியல, கஷ்டமா இருந்துச்சு. அவங்க எந்த ரூபத்தில் வேணாலும், வீட்டில் இருக்கிற 10 வாசல் இருக்கு, வீட்டில் ஒரே வாசல் தான் இருக்கு. ஒரு ஜோசியக்கார் உள்ள வந்துட்டார், உங்க வீடு சரியில்லை 2-3 வாசல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் எல்லாரும் வீட்லயும் வந்து எதிர்ப்பு. இந்த நல்ல வீட்டை போய் எப்படி வாசல்லாம் வைக்க முடியும், வேண்டாங்கிறாங்க. மீண்டும் அவங்க வீட்டில் சோதனை, கஷ்டம். அப்போ பார்க்குறாங்க, ஒருவேளை வாசல் வச்சுட்டா கஷ்டம் தீர்ந்துருமோ அப்படின்ட்டு இருக்கிற வீட்டை அறுத்து 2-3 வாசல் வச்சு விட்டுறாங்க அவர் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி எந்த வடிவத்தில் வேணாலும் ஒரு இறையை கும்பிடுறவன், ஒரு தியானத்தை கற்றுக்கிறவன் தான் வளரணும், தான் வாழணும், தான் குடும்பத்துக்காகணும் பல்வேறுபட்ட நகரங்களில், பல்வேறுபட்ட நாடுகளில், பல்வேறுபட்ட கோயில்களுக்கு அவன் போய்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி போய் எப்படியோ வளரணும் அப்படிங்கிறது அவனுடைய இலக்கா இருக்கு. ஆனால் நான் சொல்லி கொடுத்தது, எனக்கு வறுமை, வகுப்பு எடுக்கும்போது கூட கடன், கஷ்டம், அடுத்தது என்னன்னு தெரியறது கூட, வாழ்க்கைக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனால் எனக்குள்ள இருந்து ஒரு சின்ன களங்கம் இல்லை, சின்ன கஷ்டம் இல்லை, இது தொழில் கிடையாது, இதிலிருந்து ஒரு 10 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம மனைவிக்கோ குழந்தைக்கோ சோறு கொடுக்கறதுக்காக நம்ம வரலை. இதிலிருந்து 10 ரூபாய் எடுத்துட்டு போய் நாம சோறு திங்கணும்னு வரல. நமக்கு ஒருத்தன் சோறு வாங்கி கொடுத்தானா திம்போம், இல்லைன்னா வந்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான். இதெல்லாம் நான் செஞ்சேனா அப்படிங்கிறது தெரியாது, உள்ள இருக்கிற தியானம்தான் செஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய வடிவம். அப்போ அந்த தியானத்துக்குள்ள இருந்து அவங்க கிட்ட சொன்னது, நீங்க ரொம்ப தூரம் நடக்கிறீங்க, ரொம்ப வேகமாக நடக்கிறீங்க, ரொம்ப கோபமாக நடக்கிறீங்க, ரொம்ப ஆசைப்பட்டு நடக்கிறீங்க, ஏதோ ஒன்று வேணும்னு லாட்ரி சீட்டை வாங்கிக்கிட்டு அதிர்ஷ்டத்துக்காக ஓடுறீங்க. அது இல்லாமல் உங்களுக்குள்ள நடக்கிற இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கொஞ்சம் கடக்க கற்றுக்கங்க. அழுகிற நேரத்தில் அழுகணும், சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கணும், எல்லாரோடைய சேர்ந்து ஃபெஸ்டிவலாக இருக்கணும், நார்மல் நாளாக இருக்கணும். இப்படி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மனிதன் கலக்கப்படணும். கலக்கப்படாமையே வரக்கூடாது. ஒரு பொருள் கலக்கப்படாம தெளிந்த நீராக மாறாது. தெளிந்த நீராக மாறணும்னா அது கலக்கப்படணும். அழுகாத பொருள் ஒரு சிரித்தா அது அழகா இருக்காது. சிரித்த பொருள் அழுகணும், அழுத பொருள் சிரிக்கணும், தோத்தவன் ஜெயிக்கணும், ஜெயிச்சவன் தோக்கணும். இப்படி வாழ்க்கையில ஏற்றம் இறக்கங்கள் இந்த இயற்கையில நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த நிகழ்வுகளை நாம கடக்கவோ, அதை சந்திக்கவோ, அதை எதிர்கொள்ளவோ, அதோட பயணிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வகுப்போட இலக்கு. என்னுடைய மாணவர்கள்ட்ட சொன்னது, பாலில் தயிரை ஊத்துனா அது கரெக்டா வந்துடும். அதை எப்படி ஊத்தணுங்கிறது எல்லாருக்கும் இயல்பா தெரியும். அதை தாண்டி வேற எதையாவது அதை அடிஷ்னலா போட்டோம்னா அது வந்துடும், ஆனா அது வேற விதமா இருக்கும். அதனால அது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல தொடங்கணும். முதல் வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஆனா பெரிய கூட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை. ஆனா
தொடர்ந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதை நோக்கி வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல கூட இந்த பொருளாதார ரீதியாக நாம் தேடவே இல்லை. நாம் நடந்தோம், நாம் பயணம் பண்ணோம். நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கு ஒவ்வொரு மாணவனாக வந்து அவன் நின்னான். நின்று ஒரு சின்ன சின்ன விஷயத்தையா நான் போகிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹாலை ஒரு மாணவன் அமைப்பான். இங்கே வர்ற மக்களுக்கு பியூரான உணவு, சும்மா சாதாரண உணவு இல்லை, ரொம்ப சுத்தமான ரொம்ப நல்ல உணவை ஒரு மாணவனே ஏற்பாடு பண்ணுவான். அப்போ உரை நிகழ்த்துவோம், இங்கேருந்து பயணத்துக்கு போகிறதுக்கான ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணுவான். இந்த மாதிரி தான் எல்லா வகுப்புகளும் நடக்கப்பட்டது. அப்போ எனக்குள்ள சுற்றி இருந்த கடன், இந்த பிரச்சனை, இதெல்லாம் யாருன்னே தெரியாத ஏதோ ஒரு மனிதர்கள் என்னோட பயணிக்கவே இல்லை. என்னுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் அவங்கெல்லாம் அப்படியே சரி செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கே தெரியல, நான் இந்த ஊரில் போய் வகுப்பு எடுக்க போகிறேன், நீங்கள் ரொம்ப வகுப்படுத்திட்டு இருக்கீங்க, இங்கே ஒருத்தர் உங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பேசுகிறவரை நான் ஆஃப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன்னு அங்கிட்டு ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ நான் வந்து வகுப்பு எடுத்து இந்த பயணத்தில் ட்ராவல் பண்ணும்போது என்னை சுற்றி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அது தானாக விலகி போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அப்போ மீண்டும் எனக்குள்ளேருந்து உள் உணர்வு என்ன தோணுச்சுன்னா, நீ கஷ்டம், தொழிலில் லாஸ், ப்ராப்ளம் நல்ல, அது ஒரு காலத்தில் நீ சந்திக்கணும். அதை சந்திச்ச, அதை முடிச்சுட்டு அடுத்தது நீ இப்படி பயணிக்கணும். இப்படி பயணி, ஒரு பொழுதும் இதிலிருந்து ஒரு பொருளை ஈட்டணும், ஒன்று அடையணும்னு நினைக்காது. பொருளையும் ஈட்ட முடியாது, இந்த இறை சக்தி கிட்ட ஒரு செயலையும் அடைய முடியாது. இயல்பா நடந்து பாரு. வானம் வசப்படுறது மட்டும் இல்லாம சொர்க்கம் எவனும் பார்த்ததில்ல, கண்ணுக்கு தெரியும். அந்த சொர்க்கம் வெளியில இருக்கா உள்ள இருக்காங்கிறத நீ நட. இன்னும் போக போக உன் பயணத்துல, உன்னுடைய தியானத்தோடைய வளர்ச்சியில இன்னும் பெரிய பெரிய விஷயத்த பார்ப்பேன்னாங்க. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான வகுப்புகள் நடத்தின மக்கள், அலையலையா எவ்வளோ பேர்கள், எத்தனையோ ஆசிரமங்கள் தமிழ்நாட்டில் பெரிய கவர்ச்சி வண்ணமா இருந்த போதும் நான் எத்தனையோ தாய்மார்களுக்கும் எத்தனையோ பேர்களுக்கும் அந்த வகுப்புகளை நேரடியாக அவங்கவுங்க பகுதியில் போய் நான் வந்து அந்த வகுப்பு எடுத்தேன். அந்த வகுப்பு எடுத்தும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளேயும் மூட நம்பிக்கை, பக்தி, தீட்சை, வெவ்வேறு வடிவத்தில் இருந்த மக்களோட தன்மைகள், அது எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். நான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தினேன். இன்னைக்கு நிறைய மாணவர்களுக்குள்ள ஒரு நார்மலாக இருக்கிற மிடில் கிளாஸ் கூட என்னை பார்த்தவங்க, என்னோட ஒரு 3 மாதம் 4 மாதம் பயணித்தவங்கெல்லாம் ரொம்ப ஒரு எளிதாகவும் எதையும் அசாத்தியமாக வெல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. அங்கே ஒரு புது தியானம் பிறந்திருக்கு. புது தியானம், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அலப்பறை இல்லாமல், தீட்சை இல்லாமல், சாமியார்களுடைய பெரிய போதனை இல்லாமல், ரொம்ப பஜன்ஸ் இல்லாமல், ஒரு இயல்பாக ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. கலப்படம் இல்லாதது தாய்ப்பால் தான். மற்ற பொருள் எல்லாமே நம்ம உணவா, குழந்தை எப்போ முதல் முறையாக சோறு ஊட்டுறது எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு பெரிய விழாவாக வைப்பாங்க. அந்த சோறு ஊட்டுறது கூட கலப்படங்கிறேன். கலப்படம் இல்லாத ஒரு பொருள் என்பது தாயோட பால் மட்டும்தான். அதே மாதிரி தான் தியானத்தில் கலப்படம் இல்லாமல் ஒருத்தன் அப்படியே வளரணும். கலப்படங்கிறது என்னன்னா, பல குருமார்கள் கொடுக்குற தீட்சையில அவருடைய அலைவரிசை உங்களுக்குள்ள கலக்கும், அது கலந்துரும். பில்லி சூனியம் பண்றவன்கிட்ட போய் நீங்க தீட்சை வாங்கினீங்கன்னா, பில்லி சூனியம் பண்றவனுடைய அலைவரிசை என்ன இருக்கோ அதான் இருக்கும். ஒரு ஆவரேஜா இருக்கிற தியானம் பண்றவன்கிட்ட போய் தீட்சை வாங்கினீங்கன்னா, அவன்கிட்ட என்ன அலைவரிசை இருக்கு அதான் இருக்கும். காமத்தோட உச்சத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் தீட்சை வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் காமம் ஏறிக்கும். ஆசையோட உச்சத்தில் இருக்கிறவன், அதிகார போதையில மிதக்கணும்னு நினைக்கிறவன், சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறவன்கிட்ட போய் தீட்சை வாங்கினீங்கன்னா அதே மாதிரி கோயில் கட்டணும், கும்மி அடிக்கணும், பஜனை பாடணும், சிவராத்திரிக்கு ஊரெல்லாம் ஸ்பீக்கர் கட்டணும்னு நீங்களும் கிளம்பிடுவீங்க. இது எல்லாமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் திருமணமானவங்க, 50% உங்க கணவர்கிட்ட இருக்கிறது உங்களுக்குள்ள வந்துடும். எந்த ஆணும் பெண்ணும் கலந்தாலும், எத்தனை முறை கலந்தாலும் அவங்களுடைய அலைவரிசைகள், 2 பேருடைய அலைவரிசை மாறி மாறி மாற்றப்படும், கலக்கப்படும். அதே மாதிரி தான் தீட்சை. இந்த தீட்சை என்பதும் நீங்க யாருக்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அது அவருடைய அலைவரிசை உங்களுக்குள் பாயும். அப்ப உங்களுக்குள்ள அந்த தன்மை உருவாயிரும், அந்த வடிவம் உருவாயிரும். அதிலிருந்து ஒருத்தனை மீட்டு கொண்டாடுறதே சிரமம். அப்ப நாம சொல்லி கொடுத்தது, நாம வளர்த்தது இயற்கையாக பிளசண்டாக உனக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அலைவரிசை வரும்.
அது வர்றதுக்கான வாய்ப்புகளை நாம உருவாக்குவோம். அப்ப நீ நேச்சரா வளரு, நீ நேச்சரா தியானம் பண்ணு. உன் உடலு சமயத்துல 10 ஆண்டுகள் தொய்வுல இருக்கும். அந்த அந்த ஆண்டுகள்ல உன்னுடைய காலக்கணக்குல ராகு திசையிலையோ கேது திசையிலையோ உன் உடல் ஒரு ஒரு பெரிய நோயை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அந்த 10 ஆண்டுகள்ல பெரிய தியானத்தை பண்ணிராத. அது இன்னும் பலவீனமாக்கிரும் உன்னை, இன்னும் உன்னை மோசமான கீழ்நிலைக்கு எடுத்துட்டு போயிடும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில காத்திருக்கணும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில விழிப்போட இருக்கணும். அந்த மாதிரி மாணவர்களை பார்க்கும்போது கூட ரொம்ப கவனமா அவங்கள பலவீனப்படுத்திடாம அவங்கள பக்குவமா வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை நாம உருவாக்கிறோம். அப்ப சொல்லி கொடுத்துருக்குறோம், அவசரப்படாத, நிதானமா இரு. சோகம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, தோல்வி வரும்போது, நம்மளை யாராவது ஏமாத்தும் போது, குடும்பத்துல பெரும் துயரம் வரும்போது நம்மளால நிதானமா இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆத்திரப்பட்டு பேசிடுவோம். இல்லைன்னா நம்ம நம்மளோட தலையெழுத்து நம்மளை திட்டி தீர்த்து நம்மளை பலவீனமா ஆக்கிடுவோம். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம தவறான எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப பேரிடர் காலங்கிறது நம்ம வாழ்க்கையில தோக்குற நாள் தான். நம்ம அழுகிற நாள் பேரிடர் காலம். அப்ப எல்லா தொடர்புகளும் துண்டிச்சு போய் நிக்கிற காலம். நமக்கு உதவுறதுக்கு கூட உறவா இருக்கிறவன் சகோதரர் சகோதரி கூட நம்மளை உதவுறதுக்கு வரமாட்டான். நம்ம வறுமையில் இருக்கோம்னு தெரியும், நம்ம புள்ள கணவருக்கு வேலை இல்லைன்னு தெரியும், ஆனா கூட பிறந்த சகோதரி கூட நமக்கு உதவ வரமாட்டான். எங்க அக்காட்ட ஏதாவது கேட்டா கொடுத்துருவோமோ, கேட்டுருவாளோ அப்படிங்கிறதுல 10 அடி தள்ளி நிற்குவாங்க. 100ல் 10 சகோதரி வேணா உதவ வரலாம், பாக்கி எல்லாருமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே அதை நகர்ந்து போக தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல யாரையும் விமர்சனம் பண்ணாத, யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காத, அந்த பேரிடர் காலத்துல காத்துரு. அதுதான் நீ வளர்ச்சிக்கு மிக தீவிரமா இருக்கும். அதே மாதிரி பேரிடர் காலம் சந்திக்கும் போது ஒரு மனிதனுக்குள்ள பேரிடர்ல இருந்து எப்படி மீண்டு வர்றது? பேரிடர் காலத்தை ஒவ்வொரு மக்களும் மீட்டு எடுத்துக்கவே முடியல. பேரிடர் காலத்தை அரசாங்கம் தான் மீட்டு எடுத்து கொடுக்குது. அந்த இராணுவத்திலேயோ இல்ல உயர்ந்த இங்க இருக்கிற மழை வெள்ளங்கள் பெரிய பெரிய பாதிப்புல நம்ம இருக்கும்போது அதை அரசாங்கமும் என்ஜிஓ நிறுவனங்களும் பல்வேறுபட்ட சூழல்கள்ல தான் உங்களை மீட்டு எடுத்து கொண்டு போறாங்க. அப்ப ஒரு பேரிடர்ல தானாக மீண்டு வரணும். ஒரு பேரிடர்ல நாமளே ஒரு அரசாங்கமா செயல்படணும். அப்படி எவன் ஒருவன் சோதனையிலையும் தோல்வியிலையும் பிஸ்னஸ்ல லாஸ் ஆகும் போதும் எல்லா செயல்ல இருக்கும் போதும் எவன் அதை பக்குவப்படுத்திக்கிட்டு அந்த நேரத்துல நீஞ்சி வர்றானோ அவன் வரலாறு. அவனுக்கு எதுவுமே தேவைப்படாது. அவனை யாராலையும் திருப்பி வீழ்த்த முடியாது, யாராலையுமே வீழ்த்த முடியாது. அது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாகும் போதுதான் இந்த தியானத்துல எந்த வடிவத்திலையும் ஒரு பொருளாதாரம் இல்லாம ஒரு மனிதனால வாழ முடியும். நம்ம மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்தவங்களையும் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு வடிவமாக நான் பார்க்கிறேன். அப்ப பல வகுப்புகள்ல ஒரு வகுப்பு கூட நாம யாருக்கிட்டையும் எந்த நாணயமோ எந்த விஷயமோ வாங்கினது கிடையாது. அப்ப நம்ம வீட்டுல குடும்பம் மனைவி இதெல்லாம் யாருன்னே தெரியாத ஒரு மாணவன் குழந்தைய படிக்க வைக்க அவன் போறான். யாருன்னே தெரியாத ஒரு மாணவன் வீட்டுல சாப்பாட்டுக்கான தேவையான விஷயத்த அவன் செஞ்சு கொடுத்துட்டு வர்றான். ஒரே ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன் செய்யறது இன்னொருத்தனுக்கு தெரியாது. அதே நேரத்துல ரிப்பீட்டடாகவும் செய்ய மாட்டாங்க, குவியலாகவும் செய்ய மாட்டாங்க. அது மிகச்சரியாக அது இயல்பாக நடக்கும். அப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கணவன் செய்ய முடியாத ஒரு செயலை யாருன்னே தெரியாத ஒரு சக்தி செய்ய முடியுமா? ஒரு அலைவரிசை செய்ய முடியுமா? ஒரு பிரபஞ்சம் செய்ய முடியுமா? நாம எதிர்பார்த்து காத்திருந்த போது கையை வைத்து காலை வைத்து நம்ம சொன்னதை கேட்டு போய் காயையும் கனியையும் வாங்கிட்டு கொடுத்தாரு. ஆனா அவர் அருகிலே இல்லை, அதே காய் அதே கனி கூடுதலாக வருது. இது எப்படி வரும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீ ஒரு பொருளை உதறிப்பாரு, உன்னை நோக்கி 10 பொருள் வரும். நீ ஒரு பொருளை ஆசைப்பட்டனா 10 பொருள் உன்னை நோக்கி வரும். அதுல 7 பொருள் ஏமாந்து போகும். இது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நீங்க உதறிட்டு நின்று பாருங்க, உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். சொந்தம் வேண்டான்னு சொல்லி பாருங்க, சொந்த ரயில் ஏறி வரும். சொந்தம் வேணும்னு பாருங்க, ரயில கவுத்து விட்டு ஓடி இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையில இருக்கிற சவால்.
அப்ப எனக்கு தியானம் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, எதுவுமே இல்லாம இங்க வாழ முடியும். வாழ தெரியல, அதை பயன்படுத்த தெரியல, அந்த வாழ்வீச்சை எப்படின்னு தெரியல. தியானத்துல நுட்பமா நாம் வளர்ந்தது பழனியில. கன்ஃபியூஷஸ், போகர், புலிப்பாணி, புத்தர், போதி தர்மர், இந்த விஷயம், இந்த கலை, இந்த வடிவம் எல்லாம் எனக்குள்ள அங்கிருந்து அப்படியே சஞ்சரிச்சு கொண்டே இருக்கும். ஒரு சீனாவில் இருக்கிற அந்த கலை நுட்பம், அந்த வடிவம், அந்த எல்லா செயலும் வேற ஒரு தளத்துக்குள்ள இருக்கும். என்னுடைய அடுத்த பிரயாணம் சீனாவா இருக்கும். அங்க இன்னும் வேற ஒரு புரட்சியை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட தான் போறீங்க, பார்க்க தான் போறீங்க. அப்ப அந்த கலை எந்த நாணயமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு ராஜ்யத்தை திறந்துட்டு ஒரு பல்லவ தேசத்திலேருந்து போய் சீன தேசத்துக்குள்ள இருக்கிற மக்களை நுட்பமா ஒருத்தன் வழி நடத்தினான். அவனுடைய வாழ்க்கை, அருணகிரி வாழ்க்கை, என் வாழ்க்கையெல்லாம் எடுத்தீங்கன்னா அச்சலா அப்படியே பிசுறு தட்டாம அப்படியே இருக்கும். இவங்க 2 பேரும் லைவ்ல இல்ல, அவங்க புத்தகங்கள் கொண்டாடப்படுது. நான் லைவ்ல இருக்கிறேன், அதனால மக்கள்கிட்ட கம்மியா கொண்டாடப்படுது. நானும் கொஞ்சம் மறந்துக்கிட்டேன், நானும் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா நானும் கொண்டாடப்படுவேன். ஏன்னா நான் பெரிய ஒரு வடிவத்தை செஞ்சுட்டு இங்க நான் உட்காந்துருக்கிறேன். செய்யறதுக்காக நான் உட்காரல. நான் ஆல்ரெடி ஒண்ணுமே இல்லாம, சத்தமே இல்லாம பெரிய ஆசிரமம் செய்ய முடியாத வேலையை நான் செஞ்சவன். பெரிய ஆசிரமம் செய்ய முடியாத வேலைகளை நான் ஒரு என்ஜிஓ நிறுவனம் பெரிய ஆர்ப்பாட்டத்தோட செய்யறத ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன துண்ட தோல்ல போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு வந்தவன் நான். சும்மா ஒரு சாதாரணமா, அசாத்தியமா, நீங்க நினைச்சு பார்க்க முடியாது சாதாரணமா செஞ்சுட்டு வந்தவன் நான். அந்த மாதிரி ஒரு சூழலை சீனாக்குள்ள இருந்து அந்த வடிவத்தை, அந்த கலையை எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ, அந்த கலையோடைய நோக்கம் என்னன்னா தற்காப்பு கலைன்னு பேரு. பேரிடர் காலம் வரும்போது அந்த கலையை பயன்படுத்தணும். அந்த கலையெல்லாம் இன்னைக்கு பில்லி சுண்ணிய மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல சீனா படாத அவசரப்பட்டுக்கிட்டு. அந்த கலையை எப்படி பயன்படுத்தணும், அந்த கலை எதற்காக உருவாக்கப்பட்டது, அதோட நோக்கம் என்னன்னு தெரியல. அது மாதிரிதான் ஞானிகள் உருவாக்கி கொடுத்த கோவில், மந்திரம், தியானம் இதெல்லாம் தவறாக இன்னைக்கு தன்னுடைய சொந்த லாபத்துக்காக ஒவ்வொரு குருமார்களும் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தன்னுடைய செல்ஃப் தேவைக்காக ஒவ்வொரு மக்களும் இந்த கோவிலை நோக்கியும் குருமார்களை நோக்கியும் போறாங்க. இந்த கோவிலை நோக்கி இந்த தியானத்தை நோக்கி வர்றவன் எதுக்கு வரணும்னா, எல்லாத்திலிருந்து விடுபட்டு ஒரு பியூரா தன்னை யாருன்னு அறிஞ்சு களத்துல நிக்கிறதுக்காக ஒருத்தன் வரணும். ஒருத்தன் தன்னை யாருன்னு அறியறதுக்கு வரமாட்டான். சும்மானாச்சும் வாயிலா சொல்லிக்கிறான், நான் என்னை யாருன்னு அறிஞ்சுக்கிறேன்னு சும்மா சொல்றான். தன்னை யாருன்னு அறியணும்னா எல்லாத்தையுமே விடுபட்டு நிக்கணும். அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க விடுபட்டு நினைக்கணும்னா வீட்டெல்லாம் விட்டுட்டு ஒடியார சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. வீடு இருக்கும், குழந்தை, மனைவி எல்லாம் இருக்கும். ஆனா நீ விடுபட்டு நிப்ப. அங்க நீ ஒண்ணு இல்லாம நிப்ப. உனக்கு தேவையானது அத்தனையுமே உன்னை சுத்தி நடக்கும். இதுதான் விஷயம். என்னை சுத்தி எனக்கு தேவையான அத்தனை வேலையும் நடக்குது. நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், இங்க தங்குறேன், ஒரு கார்ல வர்றேன், இதெல்லாம் நடக்குது இல்ல. இதை ஒரு மாணவர்கிட்ட போய் 1000 வெள்ளி 500 வெள்ளி வாங்க வேண்டியது இல்லைல்ல. ஏன் வாங்கணும்? எதற்கு வாங்கணும்? இதனால என்ன கிடைச்சிட போகுது? என்ன கிடைச்சிட போகுது? என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. ஆமா, ஒரு 100 கோடி 50 கோடியை ஒரு ஆசிரமத்தை இடத்த வாங்கி போட்டா அப்புறம் 4 பேர் அதுக்கு ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் உட்காந்து அந்த சொத்தை தின்னுட்டு திருப்பி நம்ம படத்தை வச்சுட்டு பஜனை பாடிட்டு தான் கிடக்க போறான். அப்புறம் அவங்க 4 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் பிள்ளையில இருந்து 4 பேர் அவன் பஜனை பாடிட்டு கிடக்க போறான். இதான் இருக்க போகுது. ஆனா இது இல்ல, இது கிடையாது. ஒண்ணுமே இல்லாம ஒரு பெரிய வேலையை பண்ணணும். காசு இல்லாம, அதிகாரம் இல்லாம, சாம்ராஜ்யம் இல்லாம, குதிரை இல்லாம ராஜாவா நிக்கணும், ராஜ்யம் பண்ணணும். அதுதான் பெரிய விஷயம். நீங்க ஒண்ணு இல்லாம உங்க வீட்டுல சாதிக்கணும். அதுதான் இறை சக்திங்கிறது, அதுதான் தியானம்ங்கிறது. ஒண்ணும் கிடையாது. வெறும் தண்ணிய வச்சு ஊருக்கே சமைக்க முடியும்னா முடியும், நிச்சயமா முடியும். சத்தியமும் தர்மமும் இருந்துச்சுன்னா அது சாத்தியம்ங்கிறதுக்கு நானும் சாட்சி. இது முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அது அவ்வளவு பெரிய நுட்பமா முடியும். நீங்க தியானத்தில் நல்லா வளர்ந்துருந்தீங்கன்னா ஒரு டுபாக்கூர் உங்கள்கிட்ட ஆலோசனை சொல்ல வரமாட்டாங்க. நீங்க தியானத்துல தப்பா வளர்ந்தீங்கன்னா
உண்டியல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு 10 பேர் வந்துடுவான். நீங்க ஒரு 10% வச்சுக்கங்க சாமி, நான் ஒரு 10% வச்சுக்கிறேன், மொத்தமா ஆட்டையை போடுவோம், இந்த ஊர்ல ஒரு கிளாஸை போடுவோம், போட்டோன்னா வந்துருவாங்க, வந்தோன்னா நம்ம இப்படியெல்லாம் பங்கு பிரிச்சுக்குவோம் அப்படின்னு ஒன்று பண்ணிடுவாங்க. இதுல என்ன இருக்க போகுது? இது என்ன வடிவம் இருக்க போகுது? ஏன்னா வாழ்க்கையில எல்லா சூழல்கள்லையும் பணம் இருந்தும் பணம் இல்லாத போது தோத்து நொந்து நூலாகி பணக்காரன்னு அழுகலன்னு நினைக்காதீங்க. பணக்காரன் ரகசியமா அழுகிறான், ஒரு ஏழை கொஞ்சம் வெளிப்படையா அழுகிறான். ஆனா பணம் இல்லையோ ஏழையோ பணக்காரனோ எல்லா பேருக்குள்ளேயும் ஒரு அழுத்தம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாத ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த அழுத்தம் இல்லாம இருக்கான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு அழுத்தம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இங்க இருக்குங்க. அந்த அழுத்தத்தை கண்டே பிடிக்க முடியல. ஏன் அந்த அழுத்தம்? எதிர்ந்தும் நிம்மதி இல்லை, அதான் அந்த அழுத்தம். எதற்காக இந்த வாழ்க்கை? ஒரு கேள்வி ஒரு இடத்துல எழுது. அதை இன்னும் நீங்க வாழ்க்கையில கண்டே பிடிக்க முடியாது. அப்ப அந்த அழுத்தம் இல்லாத ஒரு சூழல் உருவானுச்சுன்னா வாழ்க்கையில உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஞானியோட தத்துவம் என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிற எல்லா பொருளுமே இருக்குல்ல, அதை நீ பாரு, ஒரு நாள் அதை பாரு, அதை ரசி, அதோட வாழு, அதை விட்டுரு ஒரு நாள். அது நிரந்தரம் இல்லை. அது ஏன் நிரந்தரம் இல்லைன்னா நீயும் நிரந்தரம் இல்லை. அதை அப்படியே கொண்டாடிடு, ஒரு நாள் விட்டுரு அப்படிங்கறதுதான் விஷயம். அதே மாதிரி அந்த பொருள் இல்லாமையும் அந்த பொருளோட நீ உன்னால வாழ முடியும். அதுதான் மனம் இல்லாதது ஒரு வாழ்க்கை. அப்ப மனம் இல்லாத ஒருத்தன் எல்லா பொருளையும் ரசிப்பான், எல்லா பொருளோடு வாழ்வான், எல்லா பொருளோடும் பயணிப்பான். அது எம் பொருள் அப்படின்னு சொல்ல மாட்டான், அது என்னது அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டான். எனக்கான பொருள், நான் தான் அந்த பொருளுக்கான ஒருவன். ஒரு மந்திரத்தை எழுதிக்கிட்டு எனக்கு காப்பி உரிமை வேணும், இது என் கம்பெனிக்கு உரியது அப்படின்னு அவன் கிளைம் பண்ண மாட்டான். ஒவ்வொரு மலை துளியும், ஒவ்வொரு இடியும், இந்த பஞ்சபூதமும், இந்த நட்சத்திரங்களும், இந்த சூரியன் சந்திரனும் எந்த இடத்துலயும் காப்பி உரிமை திட்டம் வச்சிருக்கல. ஒரு மலை துளி ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் இல்ல, தண்ணி வாட்டர் கிடைக்கலன்னா நம்மளாம் என்ன பண்ண முடியும்? என்ன செய்வோம் நம்மளால? அப்ப ஒரு இயற்கையும் ஒரு மனிதனும் ஒண்ணுதாங்க. அதுகிட்ட நான் கத்துக்கிட்டது, அதுகிட்ட எதுவுமே தேவைப்படல. பணம் தேவைப்படல, அதிகாரம் தேவைப்படல, வரி தேவைப்படல, எதுவும் தேவைப்படல. அது ஒரு சுழற்சியில ஒரு பெரிய வேலை செய்யுது. அதே வேலையை ஏன் ஒரு மனிதன் செய்யக்கூடாது? செய்ய முடியாது. செய்ய முடியும்னு எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அந்த அனுபவம் நான் வேற இல்லை, இயற்கை வேற இல்லை அப்படிங்கறத அந்த அனுபவமா மாத்துனுச்சு. அந்த அனுபவத்திலிருந்து தான் என்னுடைய தியானம் பிறந்துச்சு. என்னுடைய மக்கள்கிட்ட நான் சொல்றது, ரெண்டும் வேறாக நீங்க நிக்காதீங்க, ஒன்னா நின்னுங்க. அதே சிறப்பான வாழ்க்கையை நீங்க ரசிக்கலாம், வாழலாம் அப்படிங்கிறது தான் நான் எல்லா வகுப்புலையும் மாணவர்கள்ட்ட நான் சொல்லியும் அவங்கள புரிய வச்சும் அவங்கள நிதானப்படுத்தியும் கொண்டு வந்தேன். ஆசையோடு இருக்கிறவனை மீண்டும் ஒரு சாமியார் ஆசைப்படுத்தக்கூடாது. 2 லாட்டரி சீட்டு வாங்கிக்கிட்டு ஆசையில 1 கோடி ரூபாய் விழுந்துருன்னு உட்கார்ந்து இருந்தவனை இன்னும் 4 லாட்டரி சீட்டு வாங்கு, 9 3 நம்பரை ராசியான நம்பர்னு எழுதி கொடுக்க கூடாது. அது ஒரு குருவோட ரோல் இல்ல. ஒரு குருங்கிறவன் அவனை முழுமையாக மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். மாத்தலைனாலும் அவனா என்ன மாதிரி மாறுறான்னு வெயிட் பண்ணியாச்சும் பார்க்க கத்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஆசை அதிகமா இருக்கு, தூண்டி விட்டா இன்னும் ஆசையாயிருங்க. இது தூண்டுறவன் பேரு குரு கிடையாது. எரியிற திரிய ரொம்ப நீண்ட நாட்களுக்கு, நீண்ட நேரத்துக்கு அது எரியப்படணும். அது ஏன் எரியப்படணும்னா, அதை பராமரிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறுத்தி நிதானிச்சு எரியணுங்கிறது. அதுக்கு எண்ணெய் ஊத்த ஒரு ஆள் தேவைப்படக்கூடாது. அதுக்கு அது எரிஞ்சு நின்றுமா, அது எப்பயாவது நிக்காம இருக்கணும்னு அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படக்கூடாது. அது நிதானமா எரிஞ்சிச்சுன்னா அது பாட்டுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு ஆளே தேவைப்பட மாட்டாங்க. இதான் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க நிதானமா என்னன்னா, திரிய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான், நெய்யை ஊத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அந்த விளக்கோடைய அதோட தன்மை எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அதை பார்க்க ஒருத்தன் இருக்கிறான். இந்த மாதிரி தனித்தனியா எல்லாருக்கும் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அந்த விளக்கு அதோடைய வேலையை செய்யாது. இவ்வளவுதான் விஷயம்.
அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்க வேலையை நீங்க செய்ய முடியல, எவனோ ஒருத்தன் பிடுங்கி செஞ்சுட்டு ஓடிடுறான். உங்க காசையும் ஒருத்தன் பிடுங்கிட்டு ஓடிடுறான், உங்க வேலையும் ஒருத்தன் பிடுங்கிட்டு ஓடிடுறான். அப்ப நீங்க என்னதான் ரோல், என்னதான் வடிவம், நீங்க தனித்து நிக்க முடியலையே அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தம். ஆனா உங்களுக்கு அது புரிய மாட்டுது. அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. பலவீனத்தை வச்சுக்கிட்டு இந்த பலவீனத்தை மீட்டெடுக்கலாம்னா பலவீனம் என்பதே நீங்க தான். உங்கள் உடல்ல இருக்கிற ஒரு நோயோ, உங்க உடல்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளமோ ஒரு மருத்துவரால குணப்படுத்த முடியுங்கிறது உங்களோட அசாத்தியமான நம்பிக்கை. ஒரு மருந்து குணப்படுத்த முடியுங்கிறது உங்களோட நம்பிக்கை. அதே நம்பிக்கை உங்க மேல ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வெறும் நம்பிக்கையா இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் ஒரு உயர்ந்த குருவோடைய உள்முக தியானங்கிறது இயற்கையா கிடைக்கப்படணும். அது செயற்கையா கிடைக்கப்படக்கூடாது. அப்படி ஒருவேளை அது கிடைக்கப்பட்டா அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவம். இப்ப நாம பலவீனமானவங்க, உடல் முடியாத போது பலவீனமா ஆயிடுவோம். நமக்குள்ள உடலுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது மருத்துவமனைக்கு போய் தான் ஆகணுமோ. போறதை பத்தி எந்த தப்பும் கிடையாது. ஆனா ஓரளவாவது நமக்குள்ள ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். இது 10% 20% மருத்துவரோட பணி, 10% 20% மருந்தோட பணி, 20% நாமளும் உறுதியோட நிற்போம் அப்படிங்கிறது நிக்கணும். இது இருந்துச்சுன்னா அந்த மருத்துவமனைக்குள்ள நீங்க வேகமா வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் மருந்தும் வெறும் டாக்டரும் மட்டும்தான் உங்களை காப்பாத்துவாருன்னா நீங்க வீட்டுக்கு வருவீங்களாங்கிறது சந்தேகம்தான். அப்படியே வந்தாலும் தினந்தோறும் மாதம் நீங்க மருத்துவர்கிட்டையும் மருந்துகிட்டையும் டச்சில் தான் இருக்கணும். எவன் ஒருத்தன் தன்னை கொஞ்சம் நம்புறானோ அப்ப மருந்தையும் மாத்திரையும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குற மாதிரி கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அது அவனுக்குள்ளேருந்து மலரணும், அது வரணும், அதை உருவாக்கப்படணும். நமக்குள்ள இருக்கிற பலவீனத்தை சரி செய்யறது மகனால முடியாது, மகளால முடியாது. நமக்கு உணவளிக்கலாம், கேர் பண்ணலாம், உடை எடுத்து கொடுக்கலாம், குளிப்பாட்டி விடலாம். ஆனா நம்பிக்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பிறக்கணும். நீ தூங்கணும்னா நீ தான் தூங்கணும். உனக்கு நான் பாட்டு பாடினாப்புல நீ தூங்கிட மாட்டாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உனக்குள்ள இருந்து ஒண்ணு நடக்கணும். நீ உன்னை விட்டுற. அப்ப உனக்குள்ள ஒண்ணு தேவைப்படுது. அப்ப தேவைப்படும் போது நீ என்ன பண்றன்னா உன்னை நீ சரி செஞ்சுக்க மாட்ட, யாரையும் தேடுற, யாரையும் நாடுற. அப்ப உனக்கு அது கிடைக்காத போது நீ பலவீனமா கிடைக்காதவங்களையும் சேர்த்து திட்டுற, உன்னையும் திட்டிக்கிற. இதான் அங்க பிரச்சனை. அப்ப இது உங்களுக்குள்ள இருக்கணும். இது இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப கடினமாகவும் பெரிய சவாலாகவும் இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட யாருக்கிட்டயுமே இந்த மாதிரி இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வருவோம், எங்களை எப்படியாவது ஒரு ரூபத்துல பல வழிகளில் பல பாதைகள் காட்டுற மாதிரி நீங்க ஒரு பாதை காட்டுங்க அப்படிங்கிறது. பாதை காட்டுப்படலாம், ஆனா அந்த பாதையில நடக்க போறது நீ தான் நடக்கணும். ஏன்னா நீ நடந்தாதான் செல்ஃப் ரியலைசேஷன் ஒண்ணு நடக்கும். அதை இல்லாம நீ ஏன் பிறந்த, அப்ப நீ உன்னுடைய ரோல்னு ஒண்ணு இருக்குல்ல. உன் வேலையை பிடிச்சி நான் செஞ்சு விட்டேன்னா அப்புறம் உனக்கு என்னதான் ரோலு? நீ சோறு தின்ட்டு தூங்கிக்கிட்டே இருப்பியா வீட்டுல? என்னதான் ரோலு? அப்ப ஒண்ணு இருக்குல்ல. அழுகவே தெரியாதவனுக்கு இந்த உலகத்தை பத்தி என்ன புரிதல் வந்துட போகுது? ஒரு சோகத்தை தாங்க தெரியாதவனுக்கு ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்தை வழி நடத்துறதுல என்ன புரிதல் வந்துட போகுது? எப்படி புரிதல் வரும்? என்ன மாதிரி சூழல் வரும்? ஒரு நோயாளியா இருக்கிறான், ஒரு நோயோட ஒருத்தன் தவிக்கிறான்ல, அவனை கேர் எல்லாம் பண்ணக்கூடாது, அவனை பார்த்துக்கலாம் கூடாது. தான் ஒரு நோயாளியா இருந்தா எப்படி இருக்குன்னு அதை உணர கத்துக்கணும். அப்ப அதை உணர்ந்தா அதுதான் அவனை பார்த்துக்கிற மாதிரி. அதுல என்ன ஏற்படும்னா, அவர் நொன்றாருல அதே மாதிரி நான் நொண்டுனா எப்படியா இருக்கணும், நொண்டி பார்க்கணும். அப்ப என்ன ஆகும்னா, அவருக்கு எப்படி வலிக்குங்கிறத கொஞ்சமாச்சும் உன்னால உணர முடியும். அப்ப நீ என்ன பண்ணுவனா, அவரை பார்த்துக்கிறத தாண்டி அவரை ரொம்ப கவனமாக கவனிச்சு பார்த்துக்குவ. இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற வடிவம். அப்புறம் என்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு சிரமத்துல, ஒரு கஷ்டத்துல, பல்வேறுபட்ட துன்பத்துல, துயரத்துல கடந்து வரும்போது கூட அதை
இந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி நவீனமா என்ன மாத்திக்காம, நவீனமா கமர்ஷியலா பண்ணி ஒரு வேற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி அதை கொடுக்காம, அந்த இயல்பாகவே இயல்பு தன்மையிலேயே யாராலையும் பண்ண முடியாத, பண்ண முன் வர முடியாது. எந்த மனிதனாலையும் முன் வர முடியாது. எந்த மனிதனும் காலையில எந்திரிச்சு இரவு 12 மணி வரைக்கும் தனக்கு ஒரு 10 ரூபா கூட இல்லாம எவன் உழைப்பான்? எவன் வருவான்? எவனும் வரமாட்டான். இதே வேலையா எடுத்து எவன் பேசுவான்? அப்ப அங்க வர்றவனும், நீங்க ஏதாவது எனக்கு திருட கத்துக் கொடுங்க, இல்ல ஒரு டெக்னிக்கா வாழ கத்துக் கொடுங்க, இதுதான் கேட்டு வர்றான். நான் நேர்மையா இருக்கிறேன், எனக்கு ஒரு டெக்னிக்கை கத்துக் கொடுங்க. ஒரு 4 கதவு இருக்கு, அந்த கதவை எப்படி திறக்கணும் அதை கற்றுக் கொடுங்க. இல்லையா 4 கதவை உடைக்க கத்துக் கொடுங்க. இதை ரெண்டும் கேட்டு தான் வர்றான். அப்ப அவன்கிட்ட ஒண்ணு இது ரெண்டையும் தான் சொல்லணும். நாம என்ன சொல்றோம்னா, இது ரெண்டுமே இல்லாத ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல நினைக்கிறோம். அப்ப திருடுறது டெக்னிக் ரெண்டுமே ஒண்ணுதான். தியானத்துல திருடுறது தான் இந்த மாதிரி குறுக்கு வழியில போய் தியானத்துல நான் இதை போய் அடைஞ்சிருவேன், நான் போய் அதை அடைஞ்சிருவேன், ஒளியை பார்த்து ஜோதிக்குள்ளே போய் விழுந்துருவேன், அப்படி எல்லாம் சொல்லிட்டு அலையறலாம் ஒரு விதமான திருட்டு தான். உங்களை பரவசப்படுத்தி அழுக வச்சு, ரசிக்க வச்சு, துடிக்க வச்சு, ஆட வச்சு, பாட வச்சு, ஐயோ குரு பார்த்தா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறது கூட ஒரு விதமான திருட்டு தான். ஒரு விதமான கள்ளத்தனம் தான் அது. இது இல்லை. இப்படி தியானம்ங்கிறது பல்வேறுபட்ட சூழல்ல நீங்க உங்க வீட்டுக்குள்ள தினந்தோறும் என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையில எத்தனை வயது இருக்கும், எத்தனை நாள் குழந்தையிலேருந்து நீங்க கடந்து வரும்போது எத்தனை துன்பத்தையும் இன்பத்தையும் கடந்திருப்பீங்க. அதே மாதிரிதான் தியானம். இதை டிஸ்கஷனே பண்ண முடியாது. இன்னைக்கு தியானம் பரவசத்துல அப்படியே ஆழ்த்தும், நாளைக்கு தியானம் அப்படியே படுத்துரும், அடுத்த நாள் தியானம் வேற வடிவத்துக்குள்ள வரும், அடுத்த நாள் ஒரு காட்சி கொடுக்கும், அடுத்த நாள் ஒரு டிராவலை கொடுக்கும், அடுத்த நாள் மௌனத்தை கொடுக்கும், அடுத்த நாள் கிறுக்க கொடுக்கும், அடுத்த நாள் பெரிய சிரிப்பை கொடுக்கும், அடுத்த நாள் கண்ணீரை கொடுக்கும், அடுத்த நாள் ஒரு இறுக்கமான ஒரு செயலை கொடுக்கும். இதெல்லாம் ஒருத்தன் கிடக்கணும், இதெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு வரணும். இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு முட்டாள் மாதிரி ஒரு நோட்டை வச்சு ஒரு தியானமா கொடுத்து மக்களை ஆழ்த்திடலான்னா எப்படி ஆழ்த்த முடியும்? இதுக்கு டெக்னிக்னு ஒண்ணு கிடையாது. ஒரு மரம் டெக்னிக்கால வளர்க்க முடியாது. தண்ணி ஊத்தலாம், உரம் போடலாம், அது இயல்பா வளர விடணும். அதை 3 மாசத்துல 4 மாசத்துலன்னு வளர வைக்கிறது தான் நீங்க சாப்பிட்ற இப்ப காய்கறியில பிரச்சனையை சந்திக்கிறது, பழங்கள்ல பிரச்சனையை சந்திக்கிறது. அதான் ஹைபிரிட், அதான் குறுக்கு வழி, அதான் திருட்டு வழி. அதான் நேர்மையா என்ன அட்டம் பண்றாங்கன்னா, வேகமாக ஒரு பொருள் வேணும், சந்தைப்படுத்தணும் ஒண்ணு. இரண்டாவது அவங்க சொல்ற கோரிக்கை என்னன்னா, மக்கள் தேவை அதிகமாயிருச்சு, அதனால பொருள் தேவையும் அதிகமா இருக்கு, உற்பத்தி தேவை அதிகமா பண்ணணும். 6 மாசம் 6 வருஷம் ஒரு செடி விளைஞ்சு ஒரு காய் விளைஞ்சு கொடுக்கும், அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. காத்திருந்துதான் ஆகணும், காத்திருந்துதான் ஆகணும். காத்திருந்தாதான் இந்த உடல் சுகப்படும். வேகமா நீ ஒரு பொருளை பெறணும்னா நீ வீணா தான் போவ. வேகமா சிவனை பார்க்கணும்னா நீ 4 இடத்துல சூடு வாங்கிதான் ஆகணும். நிதானமா நீ சிவனை பார்த்தனா சூடு வாங்க மாட்டேன், ஏன்னா நீயே நெருப்பா மாறி போயிருவ. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இறைவன் பிரபஞ்சம் இந்த படைப்புங்கிறதெல்லாம் இயற்கையாகவே இயல்பாகவே அதுவா மலர்ந்ததுங்கிறாங்க. அதுவா மலர்ந்ததை போய் ஒரு மனித அறிவை வச்சு டெக்னிக்கல நான் கண்டுபிடிச்சிருவேன்னா இது எப்படி, எங்க சாத்தியமா இருக்கு சொல்லுங்க? எங்க சாத்தியப்படுத்த முடியும்? யாரால சாத்தியப்படுத்த முடியும்? யாரு சாதிச்ச ஞானி அவன் எழுதுனா புத்தகத்தை சொன்னானே அவன் டெக்னிக்னு அதை சொல்லல. அவனுடைய பயோ, அவனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்க்கையில கடந்தது, அவன் வாழ்க்கையில நடந்ததை ஒரு புத்தகமா எழுதி வச்சான். நான் பார்த்தேன், இந்த மாதிரி சக்கரம் இந்த மாதிரி சுழண்டுச்சு, நரம்பு இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் சுவாசம் இந்த மாதிரி இரு சுவாசங்களும் வெவ்வேறு விதமா நடந்துச்சு. நான் பார்த்தேன், எனக்குள்ள ஆழ்ந்து போனேன். இப்ப நான் பார்த்த காட்சிகள், நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் ஒரு எழுத்தா எழுதி கொடுத்தான். இது அவனுடைய சொந்த பார்வையில அவனுக்கு நடந்த நிகழ்வுகள். இது உனக்கு நடக்கும்னு அவன் கொடுக்கல, உனக்கு வேற விதமா நடக்கும். அவனுடைய இயல்பு தன்மையிலேருந்து அவனுக்கு ஒண்ணு நடந்திருக்கத கொடுத்தான். இது டெக்னிக்னு அவன் சொல்லலையே.
இது டெக்னிக்கே கிடையாதே. இதை முதல்ல பார்த்துக்கணும்ல. அப்புறம் இது தொழிலா மாறிடுச்சு. இன்னைக்கு நவீனத்தை கடவுளை வச்சு தொழிலா மாறிடுச்சு. துன்பம் துயரத்துல மக்கள் கோயிலை நோக்கி வர்றாங்க. ஆனா அங்க அது வியாபார தலமா மாறிடுச்சு. அந்த கோவிலை சுத்தி நிறைய லாட்ஜ் வந்துருச்சு, நிறைய கடைகள் வந்துருச்சு, நிறைய பூக்கடைகள் வந்துருச்சு. அவசரத்துல வீட்டுல இருந்து ஒருத்தன் குளிச்சுட்டு கடவுள் மேத வெறியோட ஓடி வர்றான் இறைவனை பார்க்கணும். அப்ப ஓடி வர அர்ஜென்ட்ல எந்த பொருளுமே எடுத்துட்டு வரல. அப்ப என்னடா பண்றதுன்னு அப்படியே சோகத்துல நின்றுகிட்டே இருக்கிறான். கடவுளை பார்த்து கேட்டான், சே, உனக்கு ஒரு மலர் பறிச்சு கொடுக்கணும்னு நினைச்சு உன் காலடியில வைக்கணும்னு பிரியப்பட்டேன், ஒரு மலர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி தேடுறான். ஒரு அம்மா அங்கிட்டு கிராஸ் ஆகி வந்தா, என்னப்பான்னா, ஒரு பூ கடவுளுக்கு வைக்கணும்னு நினைச்சம்மா, வைக்க முடியல, பாருங்க இவ்வளவு பெரிய அழகான கோவில், இந்த சாமி இருக்கு, ஒரு பூ இல்லை அப்படின்னா. அப்ப அந்த அம்மா யோசிச்சு அந்த சாமி கிட்ட போய் நின்னா, இப்படி வர்றவங்க அர்ஜென்ட்டா ஓடியாந்துடுறாங்க. பேசிக்காவே மனிதர்கள் பெரிய சோம்பேறி. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியதுல நம்பர் 1 ஆளுங்க. வேகமா ஓடி வந்து உங்க சிலையை கூட தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஆளுகிட்ட நம்ம என்ன பண்றது, இவங்க இப்படி தேடுறாங்களே, என்ன ஆலோசனைன்னு தெரியல, ஏன் நான் கொஞ்சம் மலர் வெளியில நகரத்துல வாங்கிட்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு விற்கட்டுமா அப்படின்னு அது கேட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ளேயே ஒன்று தோணி இருக்கு, நீ வித்துக்கலாம் அப்படின்னு. அப்ப அது தூக்காந்து ஒரு கடையை போட்டுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது பூக்கடையை போட்டுச்சு. அடுத்தது இன்னொருத்தன் நெய் கடையை போட்டான். அடுத்தது இன்னொருத்தன் திரி கடையை போட்டான். அடுத்தது இன்னொருத்தன் எல்லாம் பண்ணான். அப்புறம் இதே வேலையா போச்சு. தேங்காய் கடையை போட்டான், மாங்காய் கடையை போட்டான், தோசை கடையை போட்டாங்க, லாட்ஜி கடையை போட்டாங்க. இப்படிதான் இந்தியாவில் உலகம் முழுக்க இந்த கோயிலை சுத்தி ஒன்று உருவாயிருச்சு. அப்ப இது எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, நீங்க சாமி கும்பிட போறதுக்கு முன்னாடியே உங்க மாலைய சாமிக்கு வாங்குங்க, இல்லைன்னா உங்க கழுத்துல மாட்டி விட்டுருவேன்றாங்க. வாங்கிட்டு போயிருங்களேன்னு உங்க கையில சுத்தி விட்டுருவாங்க. விளக்க நீங்க வாங்கிட்டு போகலன்னா உங்க தலையில போட்டுருவாங்க விளக்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இங்க உருவாயிருச்சு. அப்ப உங்களை நிர்பந்தம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருச்சு. அமாவாசை வந்துடக்கூடாது. ஒரு பசுமாட்டை தூக்கிக்கிட்டே திருவண்ணாமலையில் அலையிறாங்க. பசுமாடு அவுத்திக்கிற ரெண்டையுமே அவங்களே எடுத்துட்டு வருவாங்க. காலண்டர்ல அமாவாசை தேதியும் கிழிச்சிட்டு, அமாவாசைங்க அவுத்திக்கிற வாங்கிக்கங்க, இந்த மாடு இருக்கு கொடுங்க, உங்க முன்னோர்களுக்கு நல்லது நடந்துடும், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவுத்திக்கிற நம்மளாம் கிடையாது, கையை பிடிச்சி இழுத்து அவுத்திக்கிற கையில கொடுப்பாங்க. மாட்டையும் பிடிச்சி வாயை பிளந்து நீங்க உள்ள விட்டுருங்க, விட்டு உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்குவாங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கூட நிக்க விட மாட்டாங்க, உங்க அம்மா அப்பாவை நினைக்க விட மாட்டாங்க. போங்க, அடுத்தது ஒருத்தர் வர வாங்க அவுத்திக்கிறங்க. இது மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், இந்த சமூகம் என்ன ஆகும், நீங்களும் என்ன ஆவீங்க, என்ன ஆவீங்க நீங்களே நினைச்சு பாருங்க. உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்னு மட்டும் பாருங்க. ஒரு ஸ்டைலா எங்கேயாவது வரலாறுல எங்கேயாவது ஒவ்வொருத்தருடைய இதயத்தை கைய வச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சில் பிரேயர் பண்ணலாம், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு எங்கேயாவது கர்த்தர் குறிப்பி வச்சிருக்கிறாரா, எழுதி வச்சிருக்கிறாரா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிரியாணியை போட்டு கர்த்தர் அங்க எல்லாரும் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்களே, அது என்ன? எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இயேசுநாதர் ஞாயிற்றுக்கிழமையை என்னை எல்லோரும் தொழுவுங்கள், பைபிளை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ஃப்ரீயா இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு, அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், அன்னைக்கு நம்ம எல்லாம் தொழுவோம். அப்ப நமக்கு ஏத்த மாதிரியே ஒரு விஷயத்தை உருவாக்கி போகும்போது, அப்ப இயற்கை நம்மளை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. ஒரு மேக கூட்டங்கள் அப்படியே விலகி போற மாதிரியே அது ஒரு பக்கம் போகுது, நாம ஒரு பக்கம் போறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, அதோட தான் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அப்ப இயற்கைய அது நகரக்கூடியது, அது நடக்கக்கூடியது, அது சொல்லக்கூடியது. நாமளும் வளரக்கூடியவங்க, வயசு எல்லாமே நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்ம உடலுக்குள்ள ஹார்மோன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க 5 வயசுல இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, இப்ப இத்தனை வயசுல எப்படி இருக்கீங்க? இதுக்கான காரணம் என்ன? என்னைக்காவது தெரியுதா? நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் வளர்றீங்க. உங்க உடல்ல, உங்க தோல்ல, உங்க கண்ணுல, உங்க கையில எல்லாத்துலயும் மாற்றம் ஆயிருக்கிறது. நீங்க வயசா இருக்கிறது இல்ல, உங்களுக்குள்ள ஒரு சுழற்சி நடக்குது. இந்த பூமிக்குள்ள எப்படி சுழற்சி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சுழற்சி இருக்கு. நீங்க சும்மாவே உட்கார்ந்தாலும் உங்க உடல்ல மாறிடும். நீங்க ஆடி பாடி உழைச்சாலும் உங்க உடல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உடலும் இந்த பூமியும் அப்படிதான் இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி செயல்படுதுங்கிறத ஏன் தெரியல? அப்ப விலகி போயிடக்கூடாது அதை விட்டு.
அதோட நம்ம நெருக்கமா பயணிக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு முக்கியமான செயல் வடிவம். அதை விட்டு விலகி நமக்கேத்த மாதிரி நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோம், நமக்கேத்த மாதிரி ஒரு வடிவத்தை கொண்டாடுறோம். அதை ஒருத்தர் ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட சொல்லி வேற புரிய வைக்கிறாரு, இப்படி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்குள்ள அந்த செயலை செய்ய போகும்போது நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்க உங்களுடைய முழு தன்மையையும் உங்களுடைய இயல்பையும் நீங்க இழந்துடுறீங்க. ஒரு ஒரு பரிகாரத்து மேல வைக்கிற நம்பிக்கைய உங்க மேல நீங்க வைக்க மாட்டீங்க. இந்த உலகத்துக்குள்ள நீங்க கோவிலுக்கு போங்க, ஆனா அந்த கோவிலே பெரிய உயர்ந்தது உகந்தது எதுன்னா உங்களுடைய மௌனத்தை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இறைவன்கிட்ட நீங்க கொடுக்க வேண்டிய பொருள் உங்களை கொடுக்கலாம் மௌனமா உட்கார்ந்து, இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த இறைவன்கிறதும் ஒரு சுழற்சி தான், நீங்களும் ஒரு சுழற்சி தான். ரெண்டு சுழற்சியும் சுழற்சி சந்திச்சுக்கலாம், சுழற்சியும் கொடுத்துக்கலாம். உனக்கு தியானத்துல சக்தின்னு ஒண்ணு கிடைக்கிறதே அந்த சுழற்சியிலேருந்து இருக்கிற காற்று தான், வேற எதுவுமே இல்லை. 4 கல்லை தூக்கி கடவுள் கொடுத்து இதான் சக்தி நீ கையில வச்சுக்கலாம் சொல்றது இல்லை, காற்று தான். இந்த காற்றிலிருந்து இந்த அலைவரிசையிலிருந்து தான் ஒருத்தன் மாறுறான். அப்ப ஒரு இயல்பு தன்மைய நீங்க இழக்க கூடாது, யாருக்காகணும் உங்களை நீங்க இழந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப உங்களுடைய பலவீனம் பலத்தை உருவாக்காது, மேலும் பலவீனத்தை உருவாக்கிடும். நீங்க டெம்பரவரியா இன்னைக்கு நான் அழுகிறேன், இம்மீடியட்டா எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று தேடுனீங்கன்னா அது தோல்வியில தான் முடியும். அதை இயல்பா அது ஏன் நடந்துச்சு, எதற்காக நமக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துச்சு, நமக்கு ஒரு ப்ராப்ளம்னு அதுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி அதை கடந்து போகும்போது அடுத்த கஷ்டத்திலேருந்து மீளலாம், வந்த கஷ்டம் என்னங்கிறதையும் தெரியலாம். இது ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேணும், அது இருக்க மாட்டுதுங்கிறது தான் ரொம்ப வருத்தப்படுறோம். நம்ம நிறைய இடங்கள்ல போய் உங்களை சந்திக்கணும், உங்ககிட்ட பேசணுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை ஆசுவாசப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே. நீங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறீங்க, ஐசியூவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படியாவது நார்மல் வார்டுக்கு கூட்டியாந்து விட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான் விஷயம். நான் வேற ஏதோ உங்களை பயங்கரமா ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ குருமார்களை சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ கோவில்களில் கடவுளை சந்திச்சிருப்பீங்க. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், என்னை சந்திச்சது வீண் போகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள நடக்கிற தியானம் செயற்கை இல்லை, எனக்குள்ள நடக்கிற செயல் டெக்னிக் இல்லை, என் தாய்ப்பாலோட உயர்ந்த செயல் எனக்குள்ள ஒரு நடமாடுது. அந்த நடமாட்டத்துக்குன்னு ஒரு 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 நிஜம் இருக்கு. அந்த நிஜம் பார்க்கிறவனுக்கு ஏதோ ஒரு வடிவத்துல அது அவனுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். ஒரு மரம், ஒருத்தர் சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு ஒரு சின்ன மாற்றம், அந்த இடத்துல நல்ல தூக்கம் வந்துச்சு. ஒரு மாடு மேய்க்கிறவன் போனான், ஒரு 10 பேர் போனான், 20 பேர் போனான், 30 பேர் போனான், போய்கிட்டே இருந்தான். ஆனா அந்த மரத்தினாலதான் அவனுக்கு நல்ல தன்மையான்னு தெரியல. ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அந்த மரத்துக்கிட்ட போய் ஒரு நல்ல வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதே மாதிரிதான் நானும் ஒரு மரம் மாதிரிதான். ஏதோ ஒரு வடிவத்துல நீங்க உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண வந்தவன் நான் கிடையாது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியாவும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியாவும் என்னால நடிக்க முடியாது, புரியுதுங்களா? நான் அதே மாதிரி வாரம் பரிகாரம் பண்ற ஒரு கடவுளாகவும் நான் உங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையை ஜீபும்பா பண்ணி நான் கலர் பெயிண்ட் அடிச்சு விடவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க என்ன மாதிரி ஆளை பார்க்காதீங்க. ஆனா எத்தனையோ வடிவத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்து அப்படி கண்ணை பூத்திருந்தீங்கல்ல, அவன் என்ன செய்வான்னு தெரியாது. என்னை பார்த்ததுனால நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடக்கும். பத்தினி சாபம் எப்படி பழிக்கும்பாங்களோ அந்த மாதிரி பத்தினி தான் நாங்கள்லாம். கண்ணகிக்கு எப்படி இந்த தீப்பெட்டி ஏந்தாம மதுரையை கொளுத்தினாலோ அந்த மாதிரி எங்களுடைய நிஜம் நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல எங்களை பார்க்குற கண்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்துல ஒன்று பண்ணும். நீயே வேண்டானாலும் ஒன்று பண்ணும். ஆனா அது உனக்கே தெரியாம ஒன்று பண்ணும். ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு கமிட்மெண்ட்டையோ கேட்டு பண்ணாது. ஒரு பொருளை, உகந்த பொருளை பார்த்தா அந்த பொருள் ஒரு வேலை பண்ணும். நான் நார்மலா இருந்தேன், மனிதனா இருந்தேன், கஷ்டப்பட்டேன், சோதனையா இருந்தேன், ஒரு கல் மலைக்கு போனேன், மலை மேல போய் உட்கார்ந்துருந்தேன், என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு மாற்றம், திருப்பி வந்தேன், நகரத்துக்குள்ள போனேன், என்னுடைய வேலையை செஞ்சேன்,
என்னுடைய வீட்டில் இருந்தேன். பழைய ஆளு மாதிரி நீங்க இல்லைன்னு என்ன சொன்னாங்க. அப்பதான் நான் உணர்ந்தேன், ஒரு கல்லுகிட்ட இவ்வளவு பெரிய தன்மை இருக்கா. மிரண்டு போனேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப நான் ஆராய்ச்சி பண்ணது, என் தாய் என்னை வளர்த்தா, என் தகப்பன் என்னை வளர்த்தான், சின்னோண்டு கல்வி தான் படித்தேன். என்னை வாத்தியார் டீச்சர் பார்த்துக்கிட்டாங்க. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. நான் உலகத்தில் ஏகப்பட்ட நிறைய பொது நிகழ்ச்சிகளில் நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறையும் நான் தேடி தேடி தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் இவங்ககிட்டலாம் என்னை மாற்ற முடியலை, மாறலை. இந்த கல், பேசாத கல்லுக்கிட்ட என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி போய் ஒரு மலை தொடர்களில் போய் உட்காந்துக்கிட்டே வந்தேன். அப்போதான் தெரிஞ்சிச்சு, அந்த மலை தொடரில் ஒரு காஸ்மிக் எனர்ஜி உழுவுது. அப்படியே அந்த மலை தொடர் அப்படியே ஒரு உயிர் சக்தியோட, ஒரு இயல்பா இயற்கையா அப்படி இருக்கு. அங்கே உட்காரும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது உடனே கிடைக்க மாட்டேது, அது கொஞ்சம் லேட் ஆகுது. அதை அள்ளுறதுக்கு அந்த மலை மாதிரி மாறணும் அப்படிலாம் மாற முடியாது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமான ஒரு சூழல். அப்புறம் அதே மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு அந்த மலையிலேயே போய் உட்காந்துக்கணும், அங்கேயே குடியிருக்கணும்னு நினைச்சா அதுக்கு பல்வேறுபட்ட தொந்தரவுகளையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு இயல்பான பொருள்கிட்ட இயல்பாக நடக்கலைன்னா பாம்பால் துரத்தப்படுவோம், பாம்பால் துரத்தப்பட்டுருவோம், இல்ல துன்பத்தால் துரத்தப்பட்டுருவோம். ஒரு கல் சக்தி கொடுக்குதுங்கிறதுக்காக அந்த கல்லை போய் அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துடக்கூடாது. அப்ப அந்த மலை தொடர்கிட்ட நான் என்ன பண்ண, தொடர்ந்து போனபோது இடையில தடை வந்துச்சு. அப்ப நான் உணர்ந்தேன், எனக்குள்ள ஒரு ஆசை வந்து முட்டி பார்க்குது. அங்க போனா நம்ம வளர்ந்துருவோம், பெரிய ஆள் ஆயிடுவோம், அங்க ஒண்ணு இருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து ஓடுறோம். அப்ப ஓடக்கூடாது. அது எப்ப அந்த உணர்வு நமக்கு ஏற்படுதோ அப்ப போகணும். அது எப்போ ஏற்பட்டுச்சோ அப்போ நான் போனேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது, எப்பையெல்லாம் எந்த பொருளை நோக்கி போகிறோமோ அப்போ அந்த உணர்வு மேல் நோங்கும் போது தான் அந்த பொருளை நோக்கியே போனேன். அது வரைக்கும் நான் காத்திருந்தேன். அது வரைக்கும் எந்த வடிவத்துக்குள்ளேயும் நான் போகலை. அப்போ நான் வளர்ந்தேன். அதே கல் பாறையிலேருந்து வளர்ந்தவன் தான். அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னை பார்த்தா ஒரு விஷயம், அது இயல்பாக ஏதோ ஒன்று அது நிகழும். இது நிகழ்ந்தே தீரும். இது நிதர்சனமான உண்மை. அது வெகு சிலருக்கு என்னோட பயணிக்கிறதோ என்னோட இருக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்ப என்னோட பயணிச்சவங்க, என்னோட பயணம் பண்ணவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரனா இல்லை, அவன் ஏழைங்கிறதும் மறந்து போயிட்டான், பணக்காரனுங்கிறதும் மறந்து போயிட்டான். நிறைய மனிதன் திருவண்ணாமலையில வந்தவன் போமாட்டான், போடா போக மாட்டான், அப்படியே நிக்கிறான். என்னப்பா? இல்லைங்க, எங்க போனா ஏதோ ஒண்ணு இழந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப என்னன்னா, அந்த அந்த உண்மையா அந்த பரவசத்துல அவனுக்குள்ள என்ன சொல்றான்னா, ஒண்ணு என்னங்கன்னா எதுவுமே இல்லை, ஆசை எதுவுமே இல்லை. அப்படியே நான் பாட்டுல அமைதியா இருக்கிறேன். இப்ப வீட்டுல எல்லாம் போனா, இப்ப ரொம்ப எல்லாம் முன்னாடியெல்லாம் அலட்டுவேன். ஒரு சமையல் சமைக்கிறேன்னா 62 பாத்திரத்தை பயன்படுத்துவேன். இப்ப வெறும் 12 பாத்திரத்தை மட்டும் தான் பயன்படுத்துறேன். பாக்கி 42 பாத்திரத்தையும் அப்படியே விளக்குறது அப்படியே இருக்கு. அப்ப எனக்கு வேலை மிச்சம், ஒரு 2 hours வேலையே மிச்சமாகுது. அப்ப 4 பக்கெட் தண்ணி அள்ளி அள்ளி ஊத்திட்டு கோதிக்கிட்டு கண்ணா புண்ணான்னு வீட்டை அலங்கரிச்சுட்டு ஒரு பரதநாட்டியம் ஆடுவேன் 5 பேருக்கு சமைக்கிறதுக்குள்ள. இப்ப எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு 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 வாழ்வியலாவே ஒரு வேலை நடக்குது. ரொம்ப இயல்பாக அந்த வேலையை செஞ்சுட்டு வெளியில வர்றேன். அப்படிங்கிறத எத்தனையோ பெண், எத்தனையோ ஆண்கள் காலையில ஆபீஸுக்கு போய் எப்படா ஆபீஸை விட்டு கதவு பின்பக்கம் உடச்சுட்டு வரலான்னு காத்திருந்தவன்லாம் ஆபீஸ்லேருந்து துரத்தி விட்டா கூட பரவாயில்லன்னு உட்கார்ந்துருக்கவன்லாம் மாறி இருக்கிறான். அதுதான் இயல்புத்தன்மை. அந்த இயல்புத்தன்மை வரப்படணுங்கிறதுக்காக தான் உங்களை வந்து சந்திக்க வந்தேன். வேற எதுவும் அண்டா குண்டா கொடுக்கவோ இல்லை வேற ஏதாவது புது கதையை சொல்லி சிவபெருமான் வானத்திலேருந்து பொத்துக்கிட்டு கீழே விழுவ போறாருங்கிறது சொல்லவோ, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு குறுக்கு வழியை காட்டவோ என்னுடைய திட்டமோ நோக்கமோ இல்லை. இல்லை நான் ஒரு ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு நிதி அள்ளி இங்கே மேலே வீசி எறிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லவோ, அதெல்லாம் எதுவுமே எந்த வடிவமுமே இல்லை. இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்குள்ளேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து அந்த மலை தொடர்லேருந்து ஒன்று கிடைச்சது. இப்போ என்னை யார் பார்த்தாலும் ஒன்று கிடைக்கிது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய குழந்தை மனைவி கூட என்னோட தன்மை மாறினதுக்கு அப்புறம் என்னோட ரொம்ப நாள் இருக்க முடியல அவங்களால. ஏன்னா இது இலவசமா கிடைச்சிடக்கூடாது, ரொம்ப ஈஸியா இதை அனுபவிச்சிட முடியாது. அதனால அவங்களுக்கு கூட சில கட்டுப்பாடு, யாரால, என்னால கிடையாது, பிரபஞ்சத்தால. அப்ப உனக்கு தேவை என்னவோ அது மட்டும்தான். அப்ப தேவைக்கு மீறி போயிட்டா அது என்ன ஆகும்? ஒரு அரசியல்வாதி வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஆடம்பரமா வாழுதில்ல, அந்த மாதிரி பிரபஞ்சத்தோடைய விஷயத்தை தவறா பயன்படுத்திட தன்னுடைய ஞானியோட குடும்பத்தை கூட அதுக்கு ஆளாக்காம தான் எங்களை எல்லாம் நகரப்புறத்தில் நடக்க விடுறாங்க. இப்ப இதெல்லாம் நம்மளோட குடும்பம் தான். ஆல்ரெடி இது இறை தேடி போய் நிறைய ரெக்கைகளை உடைச்சிட்டாங்க நிறைய குருமார்கள். இப்போ இதெல்லாம் ரெக்கை 4-5 ரெக்கை தான் இருக்கு, எப்போ உழுவுனே தெரியல. அந்த ரெக்கையை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி பறந்துகிட்டு இருக்க பறவைகள் நீங்க. அப்போ அந்த ரெக்கைகளை மீண்டும் நாம ஏதாவது பண்ணி விட்டுறக்கூடாது, புரியுதுங்களா? அதுல நான் ஒன்று உருவி காதை உடஞ்சிட்டு போயிடக்கூடாது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான வடிவமா நான் உங்ககிட்ட பார்க்கணும். அப்ப நீங்க எல்லா வடிவத்துக்குள்ளேயும் அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். அப்ப நமக்குள்ள இருந்து ஒரு பாசிட்டிவ் தன்மையில பிறரை சந்திக்கும் போது ஒரு விஷயம் பேச்சால மட்டும் கிடையாது, பார்த்தாவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு வடிவத்தையும் டீட்டெயிலையும் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தன்மை ஏற்பட்டா உங்க பிள்ளைக்கோ உங்க வீட்டுக்கோ உங்க நகரத்துக்கோ நீங்க யாருக்கோ எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உங்களுடைய அலைவரிசை பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிடும். நீங்க யாருக்கும் எந்த பொருளாதார ரீதியா சொத்து எழுதி வைக்க வேண்டாம், நல்ல அலைவரிசையை கொடுத்தீங்கன்னா உங்க பையன் அந்த தேசத்துக்கு ராஜாவா வந்துட்டு போயிடும். அலைவரிசை இல்லாத ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னு அந்த பிள்ளை போராடணும். இங்க படிப்பை கொடுத்துருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம், போராடுது. அலைவரிசையை கொடுத்தா அவன் ஈர்த்துருவான் ஒரு விஷயத்த, உட்கார்ந்த இடத்துல இருந்து. சும்மா ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டே ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவோம். அப்ப நீங்க பார்த்துடுங்க. அப்ப என்னன்னா, இந்த கண்கள், இந்த மூக்கு, இங்க இருக்கிற துவாரம், இந்த மாதிரி உடல்ல 9 வாசல் இருக்கு. அது இல்லாம மற்ற வாசல்களும் குட்டி 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 குட்டியா அந்த ஒரு சின்ன 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 குண்டூசி அளவுக்கு சின்ன ஹோல் மாதிரி சில வாசல்லாம் இருக்கு. அதுல இருந்து ஒரு மனிதன் தியானத்துல உயர்ந்தானா அவன்கிட்ட ஒரு வெப்பமான ஒரு காற்று வெளிப்படும். அப்ப அந்த காற்று யார் மேலெல்லாம் படுதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நன்மையும் ஒரு வேலையை செய்யும். அதுக்காக தான் மெயினா எங்களை மாதிரி ஆளுங்களை நகரத்துக்குள்ள துரத்தி விடுறது. இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிறவன காடு மலைகளை விட்டு வரமாட்டாங்க, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அருவியில குளிச்சுக்கிட்டு கொக்கோடையும் குருவிகளோடையும் மரத்து கிளையில இருக்கிற இலைகளோட பேசிக்கிட்டு படுத்து கிடப்பாங்க. இவங்க மக்களை பார்க்க வரமாட்டாங்க. அப்போ உங்களுக்குள்ள தேடுதல் வேற. ஆனால் இவன் இப்போ நான் உங்களை இங்கே உட்காந்து பேசுகிறேன், நீங்கள் தெரிஞ்சவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க. நான் அந்த நகரத்துக்குள்ளே எத்தனை நகரத்துக்குள்ளே போகிறேன், எத்தனை விமானத்துக்குள்ளே போகிறேன், எத்தனை பேருந்துகளில் எங்கெங்கே நடக்கிறேன். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியாமையே நான் அவங்கள சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் பாரு. அப்போ அவங்களுக்குள்ளெல்லாம் இதிலிருந்து ஒரு விஷயம் அவங்களுக்கே தெரியாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இப்போ உங்களுக்கு தெரிந்து அதை நேரடியாக இது விஷயம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விமானத்தில் 244 பயணியோடு தான் நம்ம பயணிக்கிறோம். அப்போ 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள அந்த அலைவரிசையோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ இதெல்லாம் நாம திட்டமிடலை, அதான் ரொம்ப முக்கியம். அது இயற்கையாக திட்டமிட்டது தான். நீங்கள் யார், என்ன, எங்கேருந்து வரப்போறீங்க, எப்படி வரப்போறீங்க, அதான் நமக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. குரு தியானம் இந்தியாவிலேருந்து பார்த்த குருமார்கள்லாம் நீங்கள் வேற பேட்டர்ல பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டு போனால் கூட தப்பு கிடையாது. இந்த அலைவரிசை எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பயன்பெறதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கிறத மட்டும் நான் உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கங்க. ஒரு மலை தொடரை நான் தேடி போனேன், கைகால் முளைத்த ஒரு மலையாக நானே உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் நான் போன இடத்துல போய் உட்காந்து அதை போய் எப்படி நீங்கள் போய் எடுத்துகிட்டு வர முடியும்? அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க?
அப்ப அந்த மலைத்தொடர்லேருந்து வளர்க்கப்பட்டவன், அந்த மலைத்தொடர்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒருத்தன், அதிலிருந்து ஒரு அலைவரிசையை எடுத்துட்டு வந்து சத்தமே இல்லாம மக்கள்கிட்ட ஒரு மலை துளியாக தெளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்கிறதான். உங்க வீடு கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சுன்னா என்ன கழுவ கூப்பிட்டீங்கன்னா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கழுவி விடுவேன்ல, அந்த மாதிரி உங்க வீட்டை கழுவ வந்த ஒருத்தன் தான் நான். அவ்வளவுதான். இதுக்குள்ள வேற எதுவும் கிடையாது. பொன் பொருள் செல்வம் குபேரன் இதெல்லாம் நீங்க இந்தியாவில் நிறைய குருமார்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கங்க. ஆமா, இதுக்கான நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துக்குள்ள உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் தன்மை, உங்ககிட்ட இருந்து இருக்கிற அந்த கான்ஃபிடன்ட் இழந்த தன்மை, உங்க உடல்ல ஏற்பட்டிருக்க நோயிலேருந்து இருக்கிற சோர்வு, ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருக்குல்ல, அது எதையாவது ஒரு சூழலை நாம கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற கரும்பை கொஞ்சம் அதுக்கே தெரியாம கொஞ்சம் நிமித்தி விட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். அது உங்களுக்கே தெரியாம நிகழும். அவ்வளவுதான். அதுக்குள்ள இருக்கிற அது இயல்பாது. அது எப்ப நிகழும், எப்படி நிகழும், எத்தனை மணி நேரத்தில் நிகழும், நிகழ்ந்துருமா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டுறாதீங்க. அது நிகழும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்.